ஹாய் ஹலோ, நான் உங்கள் சாய். செல்வம் நம்மளை தேடி வரணுமா? அதற்கு சில ரகசியங்களை குரு மித்ரே சிவா அவர்கள் பணவாசம் அப்படிங்கிற புக்கில் சொல்லியிருக்காரு. அதைத்தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில். பணம் நம்மளை தேடி வரணுமா? பணத்தை நம்ம முதல்ல விரும்பணும். எல்லாருமே பணத்தை விரும்புகிறோம். யார் தான் விரும்பாதவங்க? ஆனால் சில பேர்கிட்ட பணம் இருக்குது, சில பேர்கிட்ட தங்க மாட்டேங்குது. அதுக்கு காரணம் என்ன? மனசளவில் உள்ள ஒரு பொறாமை அப்படின்னு சொல்கிறார். நல்ல மனசோட செய்யுங்க, பணம் திரும்பி வரும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது சில பேர்கிட்ட நிறைய பணம் இருக்கும், நிம்மதியே இருக்காது. சில பேர்கிட்ட ஒன்றுமே இருக்காது, அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு 10 ரூபா கிடச்சிச்சின்னா கூட அதில் ஒரு 8 அணாவை யாருக்காவது கொடுக்கக்கூடிய தாராள மனசு அவங்கக்கிட்ட இருக்கும். அந்த தாராள மனசை வளர்த்துக்கோங்க. ஒரு 5000 ரூபாய் இன்றைக்கி உனக்கு வருது அப்படின்னா 50 ரூபாயாவது நல்ல மனசோட செலவு பண்ணுங்க இல்லாதவனுக்கு. அதுதான் 10 மடங்காக நமக்கு திரும்பி வரும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி ஒரு ஆஃபீஸில் இப்போ நம்ம வேலை பார்க்குறோம். இன்றைக்கி பாஸ் வந்து 7:30 மணிக்கே வந்து வேலையை பார்க்க சொல்கிறாரு. இவனுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு திட்டக்கூடாது. அவர் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற லாபத்தில் போனஸ் அப்படின்னு தரும்போது நம்ம எவ்வளோ சந்தோஷமாக வாங்கிக்கிறோம். அதே மாதிரியே 7:30 மணிக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒர்க் பண்ணுன்னு சொல்லும்போது சந்தோஷமாக போய் வேலையை செய்ய வேண்டுமா? சந்தோஷமாக வேலை செஞ்சு அந்த சந்தோஷத்தால் கிடைக்கிற பணம் வந்து பல மடங்கு சந்தோஷத்தை நமக்கு தரும் அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று வந்து பணம் நிறைய நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னா அடுத்தவனுக்கு பணம் கிடைக்கும்போது வாழ்த்துங்கள். அந்த வாழ்த்துதல் வந்து பிரபஞ்சம் நம்மளை திரும்பி வாழ்த்தும். அதனால் வாழ்த்துங்க. உனக்கு இவ்வளோ பணம் கிடச்சிருக்கா, நீ அச்சீவ் பண்ணதுனால தான் உனக்கு இவ்வளோ பணம் கிடச்சிருக்கு, நீ நல்லா இரு அப்படின்னு 2 வார்த்தை சொல்லி பாருங்க. உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு வழியில் பணம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நிறைய ஆன்மீகத்தோட தொடர்புடைய சில விஷயங்கள் எல்லாம் இதில் சொல்கிறாரு. முக்காவாசி அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, யாரையும் பார்த்து பொறாமப்படாதீங்க, தாராள மனசோட கொடுங்க, அதெல்லாம் தான் அவர் சொல்கிறார். அதாவது வாழ்த்துதல் அப்படின்றது நம்ம வாழ்த்த நம்மளை வாழ்த்துமா. அதனால நிறைய பேருக்கு கொடுங்க, நல்ல மனசோட கொடுங்க அப்படின்றார். சில பேர் கல்யாணங்களுக்கு போனால் கூட பார்ப்போம், 3 வேளை நல்லா சாப்பிடுவாங்க, அதில் குறை சொல்லிட்டு 200 ரூபாயை கிஃப்டாக கொடுத்துட்டு வருவாங்க. அவங்கள்ட்ட தான் கோடிக்கணக்காக பணம் இருக்கும், கொடுக்க மனசே வராது. ஆனால் தான் மட்டும் கையில் காதில் கழுத்தில் நல்லா போட்டுக்கிட்டு ஒரு பெரிய பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு அப்படி போவாங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. தான் அனுபவிக்கிறத கொஞ்சமாச்சும் அடுத்தவங்களுக்கும் கொடுங்க, அடுத்தவங்களும் வாழட்டும் அப்படின்ற நினைப்போட செய்யுங்க. பணம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறார் ஆத்தர். இன்னும் நிறையா விஷயம் சொல்கிறாரு. இந்த வீடியோ பத்தாது, இருந்தாலும் இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பணத்தால் நிறைய அனுபவம் கிடச்சிதுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. பாய். அன்புடன் சாய்.